வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். EPF பணத்தை ஓய்வூதியமாக பெறும் புதிய திட்டம் வெளியாகியுள்ள தகவல். இலங்கையில் வைரஸ் நோய்கள் பரவல் தீவிரம். பாதாள உலக குழு உறுப்பினர் துபாயில் வைத்து கைது. கல்வி அமைச்சருக்கு எதிரான பிரேரணை, பொதுமக்களிடம் கையொப்பம் திரட்டல். ஹரிணி மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை, தமிழரசு கட்சி ஆதரிக்காது. தித்வா புயல் மண்சரிவுக்கான நிவாரணம் இனிவரும் காலங்களில் கிடைக்காது, அமைச்சர் அறிவிப்பு. நெல் பயிரிடும் விவசாயிகளுக்கான புதிய காப்பீட்டு திட்டம். வாகன இறக்குமதிக்கு மீண்டும் தடையா, வெளியான உண்மை தகவல். கொழும்பில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த கொலை முயற்சி, CID-யிடம் சிக்கிய நால்வர். 5 வருடங்களுக்குள் இலங்கையில் ஏற்பட போகும் மாற்றங்கள். இனி விரிவான செய்திகள். EPF பணத்தை ஓய்வூதியமாக பெறும் புதிய திட்டம் வெளியாகியுள்ள தகவல். ஊழியர் சேமலாப நிதியத்தின் நிலுவையில் உள்ள தொகையினை ஓய்வூதிய அடிப்படையில் பெறுவதற்கான புதிய திட்டம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. ஊழியர் சேமலாப நிதியத்தின் கீழ் ஓய்வூதிய திட்டத்தினூடாக சலுகைகளை வழங்குவதற்கான இந்த திட்டமானது தன்னார்வ விருப்பமாக இருக்கும் என தொழில் அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். அவர் இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் குறித்த திட்டத்தினூடாக ஊழியர் சேமலாப நிதியத்தின் உறுப்பினர்களுக்கு பல்வேறு தெரிவுகள் வழங்கப்பட உள்ளன. இதன்படி ஊழியர் சேமலாப நிதியத்தின் நிலுவையில் உள்ள தொகையினை முழுமையாக பெற்றுக்கொள்ளல், ஓய்வூதிய அடிப்படையில் நிதியை பெறுதல் உள்ளிட்ட விடயங்கள் இந்த திட்டத்தில் அடங்குகின்றன. இந்த மாத இறுதியில் இடம்பெறவுள்ள தேசிய தொழிலாளர் ஆலோசனை குழும கூட்டத்தில் இந்த விடயங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வைரஸ் நோய்கள் பரவல் தீவிரம். இலங்கையில் வைரஸ் நோய்கள் பரவுவதில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்ஃபுளுவென்சா A, B மற்றும் இன்ஃபுளுவென்சா அல்லாத வைரஸ் நோய்களின் பரவலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் மருத்துவமனையின் தொற்றுநோய் நிபுணர் KVC ஜனக குறிப்பிட்டுள்ளார். இந்த நேரத்தில் கொழும்பு மாவட்டத்தில் சிக்கன்குனியா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பாகி வருவதாகவும் தொற்றுநோய் நிபுணர் தெரிவித்துள்ளார். ஆண்டின் கடந்த 9 நாட்களில் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 2170 ஆகும். 41 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் டெங்கு அபாய நிலைமை நிலவுவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் பிரிஷீலா சமரவீர மேலும் தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழு உறுப்பினர் துபாயில் வைத்து கைது. பாதாள உலக குழு உறுப்பினரான கொண்டரஞ்சி என அழைக்கப்படும் ரஞ்சித் குமார் இத்தாலிக்கு தப்பி செல்ல முயன்ற போது துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் மேற்படி சந்தேக நபர் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் கைது செய்யப்பட்ட நிலையில் பின்னர் மனைவியும் பிள்ளைகளும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் ஒருங்கிணைப்பு செயலாளரின் கொலையுடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த ஒருவரே இந்த கொண்டரஞ்சி என்று ரஞ்சித் குமார் என தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் தற்போது துபாய் போலீஸ் தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை கொண்டரஞ்சி ஐக்கிய அரபு ராச்சியத்தில் கோல்டன் விசா எனப்படும் 10 வருடங்களுக்கான வதிவிட விசா உரிமையாளர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கல்வி அமைச்சருக்கு எதிரான பிரேரணை, பொதுமக்களிடம் கையொப்பம் திரட்டல். கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரிணி அமரசூரியவிற்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு பொதுமக்களின் கையொப்பங்களை திரட்டும் நடவடிக்கை நேற்று முதல் ஆரம்பமாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களில் உள்ள குறைபாடுகள் மற்றும் மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து ஹரிணி விலக வேண்டும் என்றும் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹரிணி மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை, தமிழரசு கட்சி ஆதரிக்காது. கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றில் கொண்டுவர தீர்மானித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு வரும் பட்சத்தில் அதற்கு எதிராக வாக்களிப்பதா அல்லது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருப்பதா என்பது குறித்து தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு கூடி இறுதி தீர்மானம் எடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார்.
கல்வித்துறை தொடர்பான சில நிர்வாக மற்றும் கொள்கை ரீதியான விடயங்களை முன்னிறுத்தியே பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. எனினும் தற்போதைய அரசியல் சூழலில் இந்த பிரேரணை ஒரு கொள்கை சண்டையாக விட அரசியல் அழுத்தத்தை உருவாக்கும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சிறுபான்மை கட்சிகள், குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ள கட்சிகள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் தெளிவான நிலைப்பாட்டை எடுத்து வருகின்றன. அந்த வகையில் தமிழரசு கட்சியின் தற்போதைய நிலைப்பாடு ஆட்சி எதிர்க்கட்சி அரசியல் மோதல்களில் இருந்து விலகி தமது மக்களின் அரசியல் மற்றும் நிர்வாக கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் அணுகுமுறையாகவே கருதப்படுகிறது. இதற்கிடையில் கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரியவை கடந்த வெள்ளிக்கிழமை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து கல்வி, மாகாண நிர்வாகம், வடக்கு கிழக்கு தொடர்பான அபிவிருத்தி உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடினார்கள் என்று சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்துள்ளார். தித்வா புயல் மண்சரிவுக்கான நிவாரணம் இனிவரும் காலங்களில் கிடைக்காது, அமைச்சர் அறிவிப்பு. தித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட மண்சரிவின் போது வழங்கப்பட்ட 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் இனிவரும் காலங்களில் ஏற்படும் மண்சரிவுகளின் போது வழங்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார். தித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட மண்சரிவுகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வரையான நிவாரணம் வழங்கப்பட்டது. அது தித்வா புயல் சேதத்துக்காக மட்டும் அரசாங்கம் நடைமுறைப்படுத்திய சிறப்பு திட்டமாகும். அதேபோன்று இனிவரும் காலங்களில் ஏற்படும் மண்சரிவுகளுக்கு அவ்வாறான நிவாரணம் வழங்க முடியாது. அதற்கு பதிலாக சாதாரண அனர்த்த இழப்பீட்டு திட்டத்தின் பிரகாரமே அவற்றுக்கான நிவாரணம் வழங்கப்படும். சாதாரண அனர்த்தங்களுக்கான இழப்பீட்டுத் தொகை கடந்த காலங்களில் 16 லட்சம் ரூபாவாக இருந்தது. அதனை நாங்கள் 25 லட்சம் ரூபாவாக உயர்த்தியுள்ளோம். இனிவரும் காலங்களில் ஏற்படும் மண்சரிவு அனர்த்தங்களின் போது பாதிக்கப்படும் பொதுமக்களுக்கு குறித்த இழப்பீட்டுத் தொகையை நிவாரணமாக வழங்கப்படும் என்று அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். நெல் பயிரிடும் விவசாயிகளுக்கான புதிய காப்பீட்டு திட்டம். விதை நெல் உற்பத்தி பண்ணைகளின் காப்பீட்டுக்கான புதிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு சபையின் தலைவர் பேமஸ்ரீ ஜெயசிங்க ஆராய்ச்சி இந்த தகவலை வழங்கியுள்ளார். அதன்படி தற்போதைய நிலைமைகளை நிர்வகிப்பதன் மூலம் விதை நெல் உற்பத்தி பண்ணைகளுக்கு வெற்றிகரமாக காப்பீடு செய்வதற்கான திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை, கால்நடை, நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகத்தின் கீழுள்ள வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு சபை இந்த காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்துகிறது. இதற்கமைய ஒரு ஏக்கர் விதை நெல்லுக்கு ரூபாய் 13,600 காப்பீட்டுத் தொகை செலுத்தப்பட வேண்டும். பின்னர் பயிர் சேதம் ஏற்பட்டால் விவசாயிகளுக்கு இழப்பீடாக ஏக்கருக்கு ரூபாய் 1,80,000 வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளம், வறட்சி, கட்டுப்படுத்த முடியாத நோய்கள், பூச்சிகள் உள்ளிட்ட அனைத்தும் இயற்கை நிலைமைகளாலும் ஏற்படும் பயிர் சேதம், காட்டு யானைகளால் ஏற்படும் பயிர் சேதம் ஆகியவை இந்த காப்பீட்டு திட்டத்தில் அடங்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதிக்கு மீண்டும் தடையா? வெளியான உண்மை தகவல். வாகன இறக்குமதி மீது மீண்டும் தடை விதிக்கப்படும் என உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பரவியதன் காரணமாக கடந்த ஆண்டு வாகன இறக்குமதி எதிர்பாராத இலக்கை விடவும் அதிகரித்ததாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் கடந்த ஆண்டு வாகன இறக்குமதி எதிர்பாராத இலக்கை விடவும் அதிகரித்ததன் காரணமாக நாட்டின் வெளிநாட்டு பொருளாதாரத்துறையில் அழுத்தம் ஏற்பட்டது. வாகன இறக்குமதி மீதான தடைகள் மீண்டும் விதிக்கப்படும் என உண்மைக்கு புறம்பான தகவல்கள் ஊடகங்களில் பரவியமையும் இதற்கு காரணமாக உள்ளது. தித்வா சூறாவளி தாக்கத்திற்கு முன்னதாக மேற்கொண்ட கணிப்புகளின்படி 2026ஆம் ஆண்டில் பணவீக்கம் படிப்படியாக உயர்வடைந்து ஆண்டின் 2ஆம் பகுதியில் இலக்கை எட்டும் என தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இயற்கை பேரழிவுகள் காரணமாக பணவீக்கத்தின் உயர்வு மற்றும் இறக்கம் ஆகிய இருவகை அபாயங்களும் உள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த கொலை முயற்சி, சிஐடியிடம் சிக்கிய நால்வர். வெள்ளிக்கிழமை இரவு கொழும்பில் துப்பாக்கிச் சூடு நடத்த திட்டமிட்டதாக கூறப்படும் 4 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர், வெடிமருந்துகள் மற்றும் ஐஸ் ஆகியவை கைப்பற்றியுள்ளனர். மேலும் 60 கிராமுக்கும் அதிகமான போதைப் பொருள், ஒரு முச்சக்கர வண்டி மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவை மீட்கப்பட்டுள்ளன. மட்டக்குளியா, ஹொரண, வனவாசல மற்றும் கலனி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 32 வயது முதல் 35 வயதுக்குரிய சந்தேக நபர்களே இவ்வாறு கைதாகினர். குறித்த நபர்கள் வெளிநாட்டில் உள்ள 2 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் வழிகாட்டுதலின் கீழ்
கிராண்ட்பாஸில் மகவத்த பகுதியில் ஒரு நபரை கொலை செய்ய தயாராகி வந்ததாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்கள் தடுப்பு காவலின் உத்தரவின் பேரில் வைத்து விசாரிக்கப்படுகிறார்கள். 5 வருடங்களுக்குள் இலங்கையில் ஏற்பட போகும் மாற்றங்கள். எமக்கு மக்கள் வழங்கிய காலவரையறை இன்னும் 4 வருடங்கள் உள்ளன. இந்த 4 வருடத்திற்குள் வாக்குறுதிகள் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்புகளை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றுவோம் என்று பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். தித்வா புயலால் ஏற்பட்ட பேரிடரால் இருப்பிடங்களை இழந்தவர்களுக்கான வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்பும் திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகவினால் இடம்பெற்று வருகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு மக்கள் 5 வருட காலத்திற்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். எனவே 5 வருடங்களில் செய்யக்கூடியதை யாரும் ஒரு வருடத்தில் எதிர்பார்க்க முடியாது. 5 வருடத்திற்குரிய திட்டங்களை ஒரே வருடத்தில் செய்து முடிக்க முடியாது. அடுத்த 4 வருடங்களில் எங்களுடைய இலக்குகளை நாங்கள் செய்து முடிப்போம். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். மக்கள் எங்களுக்கு கொடுத்த 5 வருடங்களில் 1 வருடம் மாத்திரமே கடந்துள்ளது. ஏனைய 4 வருடங்களுக்குள் நாங்கள் உறுதியளித்த மாற்றங்கள் அனைத்தும் நிகழும். அத்தியாவசிய கோரிக்கைகள் அனைத்தும் எமது ஆட்சிக்கால பகுதிக்குள் மக்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள்.